ஆண்டவருடைய நாமம் மைமைப்பட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உயிர்ப்பிக்கும் இயேசு என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிரோடு எழும்பினவர். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு நல்ல பெரிய செய்தி, அவர் உலகத்துக்கு வந்தார், அவர் மரித்தார், சிலுவையில் கொடுமையான ஒரு மரணத்தை அவர் அடைந்தார். அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம், பாவம், இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உயிரை எடுத்து விடுகிறது. உண்மையான ஒரு உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். பாவம், மரணம் என்கிற இந்த பிரமாணங்கள் மனிதனுக்குள் இருக்கிறது. மரண சரீரம் மனிதனுக்குள் வருகிறது. எப்படி என்றால், மனிதன் அநேக தவறுகளை செய்கிறான், அநேக அக்கிரம கிரியைகளை செய்கிறான். கிரமமாக இருக்க மாட்டேன், கிரமமான காரியங்களை செய்யணும், அக்கிரமமான காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு மனிதன் ஒழுங்காக தண்ணீர் குடிக்கணும், ஆனால் வேற தண்ணீரை குடிக்கக்கூடாது. அசுத்தமாக அவன் பாதிப்பு உண்டாக்குகிற அக்கிரம கிரியையை செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி கிரமமான நியமனம் ஆண்டவர் கொடுத்தது. ஒரு மனைவிக்கு மேலே இன்னொரு மனைவியை அவன் கட்டி வாழ்வானே ஆனால் அவன் அக்கிரமக்காரன் என்று சொல்லப்படுகிறது. ஒழுங்காக வாழ்க்கை வாழ ஆண்டவர் வைத்திருக்கிறார். தவறான பெண்களை கெடுப்பது அக்கிரமம். அக்கிரமமான காரியங்களை மனிதர்கள் செய்து இன்றைக்கு பாவத்துக்குள்ளே மரித்து கிடக்கிறதை பார்க்கிறோம். மரித்த உன்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். எப்படி, எங்கே மரணம் மனுஷனுக்கு உண்டாகிறது? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா மரித்து போகிறது. ஆத்துமா என்று சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற மனது, நமக்குள்ளே இருக்கிற சித்தம், நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் தான் ஆத்துமா. ஆத்துமா என்கிறது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற இவைகள். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவனுக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வுகள், இந்த மனிதனுடைய சித்தம், இந்த மனிதனுடைய மனது, இவைகளெல்லாம் பாவம் செய்யும் போது பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆத்மா மரித்து போகும். ஆண்டவர் முதலாவதே மனிதனை படைத்த போது தோட்டத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நல்ல கனிமரங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் அவன் புசித்து சந்தோஷமாய் இருக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்து அவர்களுடைய ஆவி மரித்து போனது. 930 வருஷம் அதுக்கு பிறகு உயிரோடு இருந்தாலும் அவருடைய ஆத்மா செத்து இருந்ததை நாம் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையிலேயும் வெளியில் நீ உயிருள்ள ஒரு ஆள் போல இருக்கலாம், ஆனால் உன் ஆத்மா செத்து இருக்கும். உன் மனசு செத்த மனதாக இருக்கும். அந்த செத்த மனசு இருந்தால் நம்ம ஏன் உயிரோட வாழணும்? நாம் ஏன் இந்த பூமியில் பாரமாக இருக்கணும்? நம்ம ஏன் இந்த பூமியில் நம்ம ஏன் இருக்கணும்? எனக்கு என்ன லாபம் இருக்குது
என்கிற மனசு உனக்குள்ள வந்து உன்னை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மன அழுத்தம் பாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உயிர்ப்பிக்கத்தான் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்தில் வியாபித்திருக்கிறது. அவருடைய சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. நீ எந்த பாவத்திலேயாவது சிக்கி இருந்தால், உன் மனசாட்சியில் என்ன தவறு செய்கிறாய் என்று எந்த தவறுகள் இருந்தாலும் அதை அறிக்கை பண்ணினால் இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை விடுதலையாக்கி உன் மனசை தைரியப்படுத்தி உன்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் உன்னோடு கூட பேசும். ஆகையினால நீ பாவத்தில் மரித்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, 7 ஆவி 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தாலும் நீ எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். உனக்கு பேர் உயிருள்ள ஆள் என்ற பெயர் இருக்கிறது. ஆனால் நீ உண்மையில் உள்ளத்தில் நீ ஆவியில் செத்திருக்கிறாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நீ செய்கிற கிரியைகள் சாகிறதுக்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறது. இந்த சாகிறதுக்கு ஏதுவானவைகளை மறுபடியும் நீ உயிர்ப்பிக்க வேண்டும். நீ ஜெபம் பண்ணுற ஜெபம் சரியா இல்லை. நீ வேதம் வாசிக்கிறது நிறைவா இல்லை. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நிறைவாய் இல்லை. ஏதோ இந்த உலகத்தில் உனக்காகத்தான் நீ வாழுகிறாயே தவிர உன்னை படைத்த ஆண்டவருக்காக நீ வாழவில்லை. உன் கிரியைகளெல்லாம் ஆண்டவர் நிறுத்து பார்க்கும்போது நிறைவுள்ள கிரியைகளாக தெரியவில்லை. நீ ஆண்டவரை தேடுவது முழு இருதயத்தோடு தேடுகிறதில்லை. முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தேடுகிறதில்லை. நீ யாராவது உனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று இருக்கிறாயே தவிர நீ விழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் விடாமல் நீ ஜெபித்து ஆண்டவருடைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்கு ஒரு உயிர் மீட்சியை தர வல்லமை உடையவர். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்ற வாழ்க்கை இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய ஆவியானவர் பலத்த கரத்தை உடைய 7 ஆவிகளை உடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஆவியானவர் தான், ஆனால் அவருக்குள்ளே 7 கிரியைகள் உண்டு. அந்த 7 கிரியைகள் என்ன? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 11. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிற ஆவி உனக்கு ஞானத்தை கொடுக்கும். 2வது உணர்வை கொடுக்கும். ஆலோசனையும். 3வது அந்த ஆவி உனக்கு ஆலோசனையை கொடுக்கும். பலனையும் அருளும் ஆவியும். அடுத்தது 4வது பலனை அருளும் ஆவி. அறிவையும். 5வது அறிவை கொடுக்கிற ஒரு ஆவி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஒரு ஆவியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட 7 காரியங்களை இந்த ஆவியானவர் உனக்கு தருகிற அந்த ஆவியை கர்த்தர் கையில் வைத்திருக்கிறார். உனக்கு ஆலோசனை கொடுப்பார். உனக்கு நல்ல அறிவை கொடுப்பார். ஆண்டவர் உனக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை கொடுக்கிற இந்த ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடுகிறபடியினால் நீ செத்தவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கிரியைகள் செத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கிரியைகளை உயிர்ப்பிப்பார். உன் குடும்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். இந்த ராத்திரி வேளையில் உன் குடும்பம் பல விதத்தில் அலக்களிக்கப்பட்டு உன் குடும்பத்துக்குள்ள ஒரு செத்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறவராக, ஹல்லேலூயா, விடுதலை செய்கிற ஒரு ஆண்டவராக இருப்பார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா செத்த ஆவிகளையும் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லமை உடையவர். உன் குடும்பத்தில் உயிர்த்தெழுதல் நடக்கும்.
ஆண்டவர் ஒரு உயிர்த்தெழுதலை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் சரீரத்தில் பலவீனமான நோய்களோடு பலவிதமான போராட்டங்களோடு வந்திருக்கிறீங்க? கை வைத்து காண்பியுங்கள். தூர இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி, ஆண்டவர் ஆவியானவர் எப்படி இயேசு மரித்த போது அவருடைய சரீரத்தை அந்த தேவனுடைய ஆவியானவர் உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர், ஹல்லேலூயா, இயேசு மரித்த போது அவர் மரித்து கிடந்த அந்த சரீரம் 3 நாள் ஆன பின்பு அது உயிரோடு கூட அந்த கல்லறையெல்லாம் வெடித்து வெளியே கிளம்பி வந்தது போல இன்னைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆவி, அன்னைக்கு அந்த ஆவியானவர் உயிர்ப்பித்தது போல இன்னைக்கும் அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடினால் உன் சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பா. ஓ காட், 2 கரம் உயர்த்தி, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இன்றைக்கு ராத்திரி வேளையில் இந்த இடத்துல இருக்கிற அத்தனை மக்களுடைய சரீரங்களில் எந்த பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்த நோய்கள் இருக்கிறதோ, எந்த காரியத்தை சாகடித்திருக்கிறதோ, எந்த ஆவி ஆண்டவரே இப்பேற்பட்ட இடங்களில் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உடைய நாமத்தினாலே, எல்லாரும் 2 கை உயர்த்தி, நாமத்தினாலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, இப்பொழுதே ஒரு உயிர்த்தெழுதல் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் மனசு செத்த மனதை உயிர்ப்பிக்கிறார், உன் செத்த கற்பங்களை உயிர்ப்பிக்கிறார். உன் கைகள் அசைக்க முடியாமல் இருக்கிற கைகளை ஆண்டவர் அசைய வைக்கிறார். உன் பலவீனத்தை உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். ஆண்டவருடைய கரம் இறங்கி உன் மேலே இறங்கி வரட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை தூர இடத்தில் உள்ளவர்களையும் பக்கத்தில் உள்ளவர்களையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, சாவுக்கேதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். ஊரா மகா சாங்காத மகாந்தலபா, கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராயிருப்பார். அந்த ஆவியானவர் அவ்வளவு வல்லமை உடையவர். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே, ஆவியானவரே, என் பாவத்தெல்லாம் என் சரீரத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டு உங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்க. உங்கள் ஆவியான எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணட்டும். என் பலவீனப்பட்ட இந்த சரீரத்தை இன்னைக்கு பலப்படுத்தட்டும், உயிர்ப்பிக்கட்டும். எந்த அவயவங்கள் உனக்கு செயல்படாமல் இருக்குதோ அந்த அவயவங்களை இன்னைக்கு உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உன் வாழ்க்கையில் எப்போ சாகலான்னு நினைக்காத. எவ்வளவு நாள் ஆண்டவருக்காக உயிரோட வாழலாம், பிரயோஜனமாக வாழலாம் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் தைரியத்தோட விசுவாசத்தோடு வாழப்பாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். ஆமேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆமென். தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எலும்புகள் கிடந்தது. உலர்ந்த எலும்புகள். அப்படியானால் மரித்த பிரேதங்களை அடக்கம் பண்ணால் 2-3 நாட்களுக்குள்ள
அந்த உடம்புல உள்ள எல்லா சதைகளுமே அழுகி எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடும். அதுக்கு பிறகு எலும்புகள் தான் இருக்கும். பல வருஷங்கள் கழித்து தோண்டுனா எலும்பு தான் இருக்கும். அந்த எலும்பும் உலர்ந்து போய் இருக்கும். அப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கு. அங்கே கேள்வி வருது, இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைய முடியுமா? உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? கொஞ்சம் தசை நரம்பு இது இப்போ தான் மரித்தது, ஏதோ உயிரடைய முடியுமா, இப்போ தான் மூச்சு போயிருக்குன்னா பரவாயில்ல. இது எல்லாமே போயிட்டு ஒன்றும் கிடையாது. நரம்பு கிடையாது, தசைகள் கிடையாது, ஊன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் உலர்ந்த எலும்புகள் தான் இருக்குது. இந்த ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்கல்ல, 4வது ஸ்டேஜ் ஆகிட்டு இடுப்பு எலும்பு கூட அப்படியே அது அரிச்சு போயிட்டு இந்த எண்ணெயை கொண்டு போய் போட்டு அந்த அம்மா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் போது அந்த 4வது ஸ்டேஜில் இருந்த அந்த அம்மாவுக்கு எல்லாமே போன சூழ்நிலையில் அவங்க எண்ணெயை போட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போது அற்புதம் நடந்து கேன்சரே இல்லாமல் போயிருக்குது. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறார். உன் கேஸ் மறுபடியும் உயிரோடு எழும்புமா, உன் வாழ்க்கை உயிரோடு எழும்புமா, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை உலர்ந்த எலும்பாக இருக்கும்போது முதலாவது அந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது. எந்த இடத்துல உயிர் மீட்சி வரும், ஆவி எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ, எந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதோ அந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். உன் வாழ்க்கையில் எல்லாமே பாழாய்ப்போன நிலைமையில் இருக்கும். பாழாய்ப்போனவைகளை மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவருடைய கிரியையை நீ காண்பாய். ஹல்லேலூயா. மறுபடியும் நீ வாழ்க்கையில் கட்டப்படுவாய். எல்லாமே முடிந்தது என்று சொல்லுகிற நிலையில் மறுபடியும் நீ கட்டப்படுகிற அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். ஆதியிலே இருந்த ஆண்டவர் உண்டாக்கின உலகத்தை பிசாசு கெடுத்து போட்டு ஒழுங்கின்மை, வெறுமை, அதில் இருள் இவைகளை கொண்டு வந்து அவன் போட்டபோது ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். இருளான இடத்துல வெளிச்சம் உண்டாயிற்று. எப்படி? ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார். ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் உயிர் மீட்சியை கொண்டு வர அவரால் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் உலர்ந்த எலும்புகள் இருக்குமானால், இந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது உடனே அந்த எலும்புகள் அசைய ஆரம்பித்தது. ஆமென். தசைகள் உண்டானது, நரம்புகள் உண்டானது. இதெல்லாம் உண்டாகி எல்லாம் ஒரு சேனையைப் போல எழும்பிட்டு, சேனையைப் போல எழும்பினவுடன் அந்த ஆவி அவங்களுக்குள்ளே பிரவேசித்த போது உயிர் வந்தது. அந்த எலும்புகள் எல்லாம் திரளான சேனையாய் மாறிட்டு என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்து போன ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உயிரிடைய பண்ணுவார். உனக்குள்ள புதிதான காரியத்தை உருவாக்குவார். நீ மறுபடியும் உருவாக்கப்படுவாய். கரம் உயர்த்தி, ஆண்டவரே, உன் குடும்பம், உன் வீடு, உன் தொழில், உன் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாமே இழந்து போன சூழ்நிலையில் ஆண்டவர் உனக்கு ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வர என் ஆண்டவர் வல்லமை உடையவர். ஓ காட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை உனக்கு கொண்டு வந்து உன்னை உயிர்ப்பிக்க அந்த ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உயிர் மீட்சியை கொண்டு வர வல்லமை உடையவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் 20:9 நாம் வாசிக்கும்போது, ஐத்திகு என்ற ஒரு வாலிபன் மெத்தையிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அவன் தூங்கி மெத்தையிலிருந்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான். அவன் மரித்தவனாக இருந்தான். ஆனால் பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து
அவனை கட்டி அணைத்து கொண்டு இவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது என்று விசுவாசத்தோடு சொன்னபோது மரித்த அந்த வாலிபனுடைய சரீரம் உயிரோடு கூட வந்தது. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவியானோர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மரித்த உன் சரீரத்தை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லமை உடையவராக இன்னைக்கு இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4:14. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். சுனேமியாள் என்ற ஒரு பெண் எலிசாவுக்கு மேல் அறையை ஒன்று உண்டு பண்ணி அவர் வந்து இளைப்பாற பண்ணத்தக்க ஒரு இடத்தை ஏற்படுத்தியிருந்தாள். அவளை உதவி செய்த அந்த தீர்க்கதரிசியை கனப்படுத்தி உதவி செய்த அவர் கேட்குறார், இவளுக்கு என்ன குறை இருக்கிறது, இந்த வீட்டில் என்ன உதவி செய்யலாம்? இந்த கேயாசி என்பவன் சொல்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு அவருடைய வீட்டுக்காரருக்கு ரொம்ப வயசு வேறு ஆயிட்டு. அப்படின்னா அங்கே எந்த விதமான உயிர் மீட்சிக்கும் வழி இல்லை. அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கையெல்லாம் போயிட்டு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி அந்த சூனேமியாளை அழைத்து, உற்பத்தி திட்ட காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறார். அவன் நம்பிக்கை அவளுக்கு இல்லை. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி அபத்தம் பேசுகிறீரேன், இதெல்லாம் நல்ல வார்த்தையாக பேசுகிறேன்னு கேட்குறாவா. அபத்தம் பேசுகிறீரே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை உற்பத்தி திட்ட காலத்தில் வந்தது. ஆமென். அவளுடைய செத்த கற்பம், அந்த செத்த நிலையை ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். சரி, அந்த பிள்ளை வளர்ந்து வந்தபோது தலையில் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை. அவங்க அப்பா கூட வயலில் இருந்தான். அவனுக்கு தலையில் நோவு வந்துட்டுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா யாருக்கிட்ட அனுப்பி வச்சிட்டாரு? அம்மாக்கிட்ட அனுப்பி வச்சிட்டார். அம்மா மாதிரி தான் பிள்ளைகளை நல்லா கவனிக்க முடியும். அந்த அப்பா அவர் சொல்லிட்டார், இந்த பிள்ளையை அனுப்பி வை. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளை செத்து போயிட்டு திரும்ப சொல்லி அனுப்பின ஒரு கழுதையும் ஆளையும் அனுப்பி வைங்க, நான் தீர்க்கதரிசியை பார்க்க போகிறேன் அப்படின்னு. இந்த புருஷங்காரன் சொன்னால், இது என்ன, இது அமாவாசையும் இல்லை, இது நல்ல விசேஷ நாள் இல்லையே, ஏன் தீர்க்கதரிசியை போய் பார்க்க போகிறேன்? அதெல்லாம் தெரியும். இவர்கிட்ட பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னால் இவர் வந்து போதும், செத்ததை நம்ம வேறு அடக்கம் பண்ணுவோம், ஏதாவது பண்ணியிருப்பார். ஆனால் இந்த அம்மாவுக்குள்ள விசுவாசம், அந்த எலிசாவை போய் பார்க்கணுன்னு கர்மேல் பர்வதத்துக்கு போச்சு. அந்த அம்மா வேகமாக எந்த இடத்துல நிற்காம வேகமாக அந்த கழுதையை ஓட்டிட்டு போய் கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற எலிசாவை சந்திச்சிச்சு. கர்மேல் பர்வதம் எப்பவுமே வானத்திலிருந்து மழையை கொண்டு வருகிற பர்வதம், வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வருகிற பர்வதம், ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு பர்வதம். அந்த இடத்துக்கு போன போது என்ன காரியம், என்ன விசேஷம், எல்லாம் சுகமாக இருக்காங்களா? போய் அவள் காலை பிடிச்சிக்கிட்டான்னு பைபிளில் சொல்லுது. விட்டலை, அவருடைய பாதத்தை அவள் பிடித்து கொண்டாள். 27ஆம் வசனத்தை வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவனை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது. 30ஆம் வசனம் வாசிங்கள். பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். உடனே
இந்த எலிசா அவள் பின்னாலே புறப்பட்டு வந்தபோது பிள்ளை மேல் வீட்டில் அவன் மரித்தவனாக அந்த பிள்ளை விட்டிருந்தான். இந்த கேயாசி கிட்ட ஒரு கம்பு ஒன்று கொடுத்து அந்த பிள்ளையின் முகத்தில் கொண்டு வையின்னு சொன்னான். அந்த கேயாசிக்குள்ள அவனுக்கு பண ஆசை இருக்குது, அவனுக்குள்ள பல ஆசை இருக்குது. அவனுக்கு தேவ வரத்தின் மேலே ஆசை கிடையாது. அவன் கொண்டு வச்ச போது ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலிசா வந்த போதோ அந்த மரித்த பிள்ளை உயிரோடு வந்துட்டு. அந்த மரித்த பிள்ளை எப்படி உயிரோடு வந்தது? இவன் வாய் அந்த பிள்ளையினுடைய வாயோடு, இவன் கை அந்த பிள்ளையினுடைய கையோடு மேலே படுத்த போது அந்த பிள்ளை 7 முறை தும்மி உயிரோடு எழும்பிட்டு ஒரு உயிர்த்தெழும் வல்லமை அந்த இடத்துல வந்தது. இன்றைக்கி ராத்திரியிலேயும் உன் வாழ்க்கையில் உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவன். எதெல்லாம் உன் வாழ்க்கையில் செத்து இருக்குதோ அதெல்லாம் உயிர்ப்பிப்பார். உன் பாவத்தில் நீ செத்திருந்தால் உன்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். சரீரத்தில் பலவீனத்தோடு உன் சரீரம் இருந்தால் இன்றைக்கி உயிர்ப்பிப்பார். உன் கற்பம் செத்திருந்தால் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். உன் சரீரத்தில் எந்த காரியம் எந்த பலவீனம் இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இன்றைக்கி நம்முடைய மத்தியில் கிரியை செய்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை தாரும் ஆண்டவரே. இப்பொழுது என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேனப்பா. என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். ஓ ரமாஹா சபா, ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும், இப்படிய வல்லமை கூட இருக்கட்டும், இப்படிய கரமும் கிரியையும் கூட இருக்கட்டும். ஷியாலாபா, தூர இடத்துல வீடுகளில் இருக்கிற மக்கள் வேதனையோடு மனசு செத்து, தங்கள் ஆவி செத்து, தங்களுடைய கற்பங்கள் செத்து இருக்கிற பிள்ளைகள் உண்டல்லவா ஐயா. வியாபாரம் செத்து போயிட்டு குடும்பங்கள் செத்து இருக்குது. உயிர்ப்பிக்கிற ஆவியான வருவீராக. முதலாவது பாவங்களில் இருக்கிற மக்களை விடுதலையாக்க வல்லமை உடையவரே. பாவத்திலிருந்து மக்களுக்கு மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுக்க நீ வல்லமை உடையவர். இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு இல்லை, உன் வாழ்க்கையில் இன்னும் இயேசு உன் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணலை, பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நீ இல்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அப்படி விடுதலை கொடுக்க ஆண்டவர் விரும்பும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் உன் இருதயத்தில் இன்னைக்கு இயேசு என் இருதயத்தில் வரணும், என் பாவங்களை இயேசு மன்னிக்கணும் ஐயா, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரமாக கரம் வைத்து காண்பீங்கள். இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். கரம் வைத்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையில் அந்த எண்ணெய் பாட்டில் இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு முன்னால் நீங்கள் ஒப்பு கொடுக்க வாங்க. தூர இடத்துல இருக்கிறவங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும். உன் பாவத்துக்குள்ளே நீ செத்து இருக்கிறாய், உன் வாழ்க்கையில் பாவம் மன்னிக்கப்படணும் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுகிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு தொட்டு உன் பாவத்தை மன்னிப்பார். எழுந்திருக்கிற நீங்கள் முன்னால் வரும்படி அன்பாக கேட்குறேன். அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கிட்டு முன்னால் வாங்க. அந்த பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுற நேரம், வியாதிக்காக பின்னால் ஜெபம் பண்ணுவோம். பாவ மன்னிப்பு வேணும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்த தூர இடத்துல வீடுகளில் உட்கார்ந்துருக்கிறவங்க, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும், செத்து இருக்கிற என் ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும், என் மனசுக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னை ஆண்டவர் தொடணும்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எழுந்து ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதை நீங்கள் காண முடியும். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக, ஆண்டவருடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக. நான் சொல்கிறேன் இந்த ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வருவார். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வரும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுவே சொல்லுங்கள், என் உள்ளத்தில் வாரும், என் மனசை தொடும், என் ஆவியை தொடும், என் பாவங்களை மன்னியும். என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில் நீர் மரித்து இரத்தம் சிந்தினீர்.
அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினீர். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இன்றைக்கு என்னை தொடட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும். என் பாவத்தை மாத்திரமல்ல, என் வியாதியை சுகமாக்கட்டும். என் மனசில் நிம்மதி வரட்டும், என் மனசில் சமாதானம் வரட்டும், என் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் வரட்டும். இயேசுவே, நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கும். அப்பா, எனக்கு அற்புதம் வேணும் ஆண்டவரே, அடையாளம் வேணும் ஆண்டவரே. நீர் நல்ல தெய்வம், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீர் என் இருதயத்தில் வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை தள்ளிவிடாதரும், என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. நான் உம்மோடு கூட இருப்பேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுற நேரம். இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பின்பு இந்த எண்ணெயை போட்டு எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல அந்த எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்கணும். இது விசுவாசத்தினால தான் உங்களுக்கு சுகம் உண்டாகும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு பைபிள் சொல்லி இருக்குது. அதனால் விசுவாசித்து அதை செய்வோம். இந்த எண்ணெய்க்கு முக்கியமானதல்ல, இயேசு தான் முக்கியமானவர். இயேசு தான் உங்களை தொடுவார். இயேசுவின் வல்லமை உங்கள் மேலே வரும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருவாராக. ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, இந்த எண்ணெயில் உம்முடைய வல்லமை ஆண்டவர் இருக்கட்டும், ஆசீர்வதியும். இந்த எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணும்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். இந்த வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும். என்ன கட்டுகள் இருக்குதோ, என்ன பலவீனம் இருக்குதோ, எந்த நோய்கள் இருக்குதோ அந்த நோய்களெல்லாம் விடுதலையாகட்டும். இயேசுவே, நீர் நல்லவர். உயிர்த்தெழுதும் வல்லமை எல்லா இடங்களிலும் அது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வீடுகளிலே இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போகிறவர்கள், ஆன்லைன்லே பார்த்து கொண்டிருக்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது எத்தனை வருஷமாக இருக்கிற வியாதிகளானாலும் ஆண்டவரே, செத்திருக்கிற கிரியைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்படி விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறதுக்காக தோத்திரம். ஆமேன். இந்த நேரத்தில் எண்ணெயை பாட்டில் திறந்து நீங்கள் எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ, நோய் இருக்குதோ அதில் பூசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல பலவீனத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார், அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும், ஆண்டவருடைய விடுதலை இறங்கி வரட்டும். பிசாசின் கிரியைகள் ஆமேன் உன்னை விட்டு விலகி ஓடட்டும். ஆண்டவருடைய அற்புத வல்லமை இப்போ இறங்கி வரட்டும். அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகள் இப்போவுமே இப்பொழுதே அதை விட்டு விலகி ஓடட்டும். அவளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும். அசுத்த ஆவிகள் வெளியே புறப்பட்டு ஓடட்டும். பயத்தின் ஆவி, அதை பிடித்திருக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு உயிர்த்தெழுதும் வல்லமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சின்ன குழந்தைகளை தொட்டருளும். ஆண்டவரே, என்னென்ன அவயவங்கள் எல்லாம் செயல்படாமல் இன்னைக்கு இருக்கிறதோ, எந்த அவயவங்கள் எல்லாம் செத்து இருக்கிறதோ அவைகளெல்லாம் உயிர்ப்பியும். மனது செத்த மனதை உயிர்ப்பியும். செத்த ஆண்டவரே ஆவியங்களை இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறக்கட்டும். எந்த கேன்சர் நோய்களையும் சுகமாக்கி போட்டறலும். எந்த கிட்னி நோய்கள் செயல்படாமல் கிட்னி இருக்கிற கிட்னிகளெல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. பயங்கரமாய் ஆண்டவரே, செத்துப்போன நுரையீரல்களை இன்றைக்கு பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே உயிரடைவாயாக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை பிரவேசிக்கட்டும், உம்முடைய ஆவி பிரவேசிக்கட்டும், உம்முடைய வல்லமை பிரவேசிக்கட்டும், உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை தொட்டறலும். ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இறங்கி வரட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவ ஆவியானவர் கிரியை செய்து அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மூளையில் உள்ள கட்டிகள் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. கழுத்து நரம்புகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. இருதய பலவீனங்களை மாற்றி போடும் ஆண்டவரே.
மூக்கிலையும் காதுகளிலும் இருக்கிற பிரச்சனைகள், கண்களில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. முழங்கால்கள் ஆண்டவரே, பாதங்கள், கணுக்கள் ஆண்டவர் உயிரடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இடுப்பு எலும்புகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நடக்க முடியாத கால்கள் நடக்க பலன் கொள்வதாக உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். சின்ன குழந்தைகளை தொட்டருளும். விசுவாசத்தை எங்களுக்குள்ளே அதிகரித்தருளும். விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. அவ்விசுவாசம், பயம் நீங்கி போகட்டும். உம்முடைய விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். வேதனையோடு, கண்ணீரோடு, பல வியாதிகளோடு கூட பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களை இன்றைக்கு சுகமாக்க உம்முடைய கரம் இறங்கி வருகிறது. நாங்கள் சொன்ன இந்த பிரசங்கத்தின்படி ஆண்டவரே, இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களால் ஒன்றும் முடியாது, உம்முடைய கரம் இறங்கி வருகிறது. நீர் மக்களை விசுவாசத்தோடு கூட கொண்டு வந்திருக்கிறீர். இவர்களுடைய வேதனைகளை நீர் மாற்றியறலும். இவருடைய கண்ணீருக்கு பதிலை கொடும். வீடுகளில் அழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருப்பதாக, உம்முடைய கரம் இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை, தலை வலி உன்னை விட்டு முற்றில் நீங்கி போய்விட்டது. கர்த்தர் உன் கழுத்தை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். உன் வயிற்றில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. உன் கால் கை நடக்க முடியாமல் இருக்கிற உன்னை மூட்டுகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். எலும்புகளை உயிர்ப்பிக்கிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது. கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தொற்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், போராட்ட ஆவிகள் நீங்கி போகிறது. கர்த்தர் அதை விடுதலையாக்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உங்கள் நாமத்தை மைமைப்படுத்தும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கை வைத்து எல்லாரும் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தோத்திரம் பண்ணுவோம், நல்ல தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்துக்கா. நீ சோதிச்சு பார். உனக்கு வேதனை மாறி இருக்கும், உனக்கு பலவீனம் எல்லாம் போயிருக்கும், மனசுக்கு சமாதானம் வந்திருக்கும். இயேசுவை முழுசுமா ஏற்றுக்கோ. உனக்கு ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்.